Hello viewers, welcome to Mass Tutor. Unit exercise 1 la fourth sum. Let A is equal to set of 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 and let F is mapping from A to N be defined by F of N is equal to the highest prime factor of N belongs to A. Fன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஏல வந்து எண்ணுக்கு ஏ வந்து டொமைன் என் வந்து நேச்சுரல் நம்பர் இது கோ டொமைன் ஸோ ஏன்ற செட் டொமைனில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9லேருந்து 17 வரைக்கும் ஒரு 9 எலமெண்ட்ஸ் இருக்குது எஃப் ஆஃப் என் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் என் பிலாங்ஸ் டு ஏ அப்போது ஏ செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதில் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கணும் அதில் எது ஹையஸ்ட்டோ அந்த வேல்யூ தான் நம்ம எஃப் ஆஃப் எண்ணுக்குன்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா அது சம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ரைட் எஃப் அஸ் ஏ செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் அண்ட் ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஸோ எஃப் வந்து ஆர்டர்ட் பேர்லையும் அதோட ரேஞ்ச் ஆஃப் எஃப்பும் நம்ம என்ன பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ரொம்ப ஈஸியான சம் தான் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க கிவன் வந்து ஏ பார்த்தீங்கன்னா 9லேருந்து 17 வரைக்கும் ஒரு 9 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் என் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க த ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் என் பிலாங்ஸ் டு ஏ ஓகேங்களா ஸோ டொமைனில் வந்து 9 எலமெண்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் எது ஹையஸ்ட்டோ அந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும் எஃப் ஆஃப் எண்ணுக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும் இதுதான் வந்து சம் ஃபஸ்ட்டு வேல்யூ 9 வென் 9 பிலாங்ஸ் டு ஏ அப்போ 9ஓட ஃபேக்டர்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்றத நம்ம ரைட் பண்ணிக்கோங்க அதில் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன அதில் ஹையஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ 9ஓடைய ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 3 9 3 எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் இதில் ப்ரைம் நம்பர்ஸ் என்னவோ அதை மட்டும் சர்க்கிள் பண்ணுங்கள் ஸோ 1 வந்து ப்ரைம் கிடையாது காம்போசிட்டும் கிடையாது 9 வந்து காம்போசிட் நம்பர் ஏன்னா இது வந்து 9க்கு வந்து 1 3 9 அப்படின்ற 3 ஃபேக்டர்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா 3 மட்டும்தான் இருக்கும் ஸோ ஒரு எலமெண்ட்லாம் ஹையஸ்ட்டு அதுதான் லோயஸ்ட் அதுதான் ஸோ இப்போ 3 தான் வந்து என்னது ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் 9 ஓகேங்களா ஸோ இப்போ எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 3 தட் இஸ் எஃப் ஆஃப் 9 ஓகேங்களா ஸோ when 9 belongs to A எஃப் ஆஃப் 9ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 தட் இஸ் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் 9 9ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து 1 3 9 இதில் ப்ரைம் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸோ ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது அதுதான் ஹையஸ்ட்டாகவும் இருக்குது ஹையஸ்ட் ஓகேங்களா ரிமைனிங் 2 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க ப்ரைம் ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் ரிமைனிங் ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது ஸோ ஒரே ஒரு ப்ரைம் ஃபேக்டர் தான் இருக்குது அப்போ ஹையஸ்ட்டாக அதுதான் ஓகேங்களா ஸோ எஃப் ஆஃப் 9 இஸ் ஈக்குவல் டு 3 ஸோ 9க்கு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து என்ன பண்ணணும் 10லேருந்து 17 வரைக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து எஃப் ஆஃப் என்னன்னு நம்ம ரைட் பண்ணிக்கணும் இப்போ 9 எடுத்தோம் இங்கே எஃப் ஆஃப் 9 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி 10 எடுத்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 10 இஸ் ஈக்குவல் டு லைக்வைஸ் நம்ம என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் குயிக்காக பார்த்துடலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வேல்யூ என்ன எடுக்கிறோம் 10 when 10 belongs to A அப்போ 10ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னு ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க 1 2 5 10 இந்த 4 நம்பர்ஸ் தான் வந்து 10ஓட ஃபேக்டர்ஸு இதில் ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் சர்க்கிள் பண்ணுங்கள் 2 5 ரிமைனிங் கூடிய நம்பர்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்டுருங்க ஸோ அதை சர்க்கிள் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஃபேக்டர் இதில் எது ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 5 தான் ஹையஸ்ட்டு ஓகேங்களா இங்கே வந்து 2 வேல்யூஸில் கம்பேர் பண்ண முடியும் ஈஸியாக ரிமைனிங் ப்ரீவியஸ் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருந்தது ப்ரைம் ஃபேக்டர் தான் இருந்தது அப்போ அதுதான் ஹையஸ்ட்னு எடுத்துட்டோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்குது இதில் ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 அப்போது எஃப் ஆஃப் 10ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 ஓகேங்களா இந்த மாதிரி தான் சம்ஸ் இருக்கும் ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11 belongs to A அப்போ 11ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம ரைட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ 11ஓட ஃபேக்டர்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 and 11 மட்டும்தான் ஓகேங்களா இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும் 11 இப்போ 1 வந்து ப்ரைம் கிடையாது 11 மட்டும் தான் ப்ரைம் நம்பர் அப்போ ஹையஸ்ட்டும் வந்து என்னது 11 மட்டும் தான் வரும் ஸோ f of 11 is equal to 11 next when 12 belongs to A இப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னு ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம் 1 2 3 4 6 and 12 ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் சர்க்கிள் பண்ணணும் ஓகேங்களா ப்ரைம் நம்பர்ஸ் என்னதில் 2 3 4 ப்ரைம் கிடையாது 6 ப்ரைம் கிடையாது 12 ப்ரைம் கிடையாது அப்போ ரிமைனிங்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்ருங்க இப்போ 2 3 இதில் எது ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 3 ஸோ இப்போ எஃப் ஆஃப் 12 இஸ் ஈக்குவல் டு 3 ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு when 13 belongs to A எஃப் ஆஃப் 13 இஸ் ஈக்குவல் டு இதுவும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ 13ஓட ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க 13ஓட ஃபேக்டர்ஸ் 1 and 13 மட்டும்தான் 1 வந்து ப்ரைம் கிடையாது 13 மட்டும் தான் ப்ரைம் நம்பர் இப்போ எஃப் ஆஃப் 13 இஸ் ஈக்குவல் டு 13 நெக்ஸ்ட்டு 14 belongs to A
இப்போ 14 ஃபேக்டர்ஸ். ஸோ 14 ஃபேக்டர்ஸில் என்னென்னு எழுதிக்கலாம். 1 2 7 அண்டு 14. இதில் 1 வந்து ப்ரைம் கிடையாது, 14 வந்து என்ன கிடையாது, ப்ரைம் கிடையாது. அப்புறம் 2வும் 7 மட்டும்தான் ப்ரைம் நம்பர். இதில் ஹையஸ்ட்னு எடுத்துட்டிங்கன்னா 7 மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ இப்போ f of 14 is equal to 7. Next, when 15 belongs to A, 15 ஃபேக்டர்ஸ் என்னென்னு ரைட் பண்ணலாங்களா. ஸோ என்னென்ன வரும், 1 2 வராது, 3 4 வராது, 5 வரும், 6 7 8 9 10 எதுவுமே வராது. அடுத்து என்ன வரும், 15 மட்டும்தான் வரும். இதில் ப்ரைம் நம்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3யும் 5 மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ். 15 1 வந்து ப்ரைம் கிடையாது. ஸோ இதில் ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 தான் ஹையஸ்ட்டு. இப்போ f of 15 is equal to 5. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, when 16 belongs to A, f of 16 is equal to, அப்போ 16 ஃபேக்டர்ஸ் என்னென்னு ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 வராது, 4 வரும், 5 ஒன்று வராது, 6 7 8 வரும், 9 10 11 நாலு எதுவுமே வராது. அடுத்து 16 தான் வரும். இதில் ப்ரைம் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்குது, 2 மட்டும்தான் ப்ரைம் நம்பர். 4 8 16 1லாம் என்ன கிடையாது, ப்ரைம் கிடையாது. அப்போ f of 16 is equal to ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் தான் இருக்குது. அப்போ அதுதான் ஹையஸ்ட்டு. f of 16 is equal to 2. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வேல்யூ, when 17 belongs to A, f of 17 is equal to, இப்போ 17 ஃபேக்டர்ஸ் என்னென்னு ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். 1 and 17 மட்டும் தான், 1 ப்ரைம் கிடையாது, 17 மட்டும் தான் ப்ரைம். ஸோ அதுதான் ஹையஸ்ட். அப்போ f of 17 is equal to 17. ஸோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணியாச்சு, இமேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செட்டு வந்து ஆர்டர்டு பேரில் ரைட் பண்ண போகிறோம். ரைட் பண்ணலாங்களா. ஸோ f is equal to செட் ஆஃப் ஆர்டர்டு பேர். ஃபஸ்ட்டு வேல்யூ 9, அதுக்கு வந்து என்ன ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ 9,3. அடுத்து 10க்கு 5, 11க்கு 11 தான் வந்தது, 12க்கு 3 வந்தது, 13க்கு 13, 14க்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 7 வந்தது. நெக்ஸ்ட்டு 15 16 17 3 வேல்யூஸ் இருக்குது. 15க்கு 5, 16க்கு 2, 17க்கு 17 தான் வந்தது. ஓகேங்களா. ஸோ நான் அப்படியே ரைட் பண்ணிட்டேன். அண்டர்ஸ்டாண்டா. ஓகே. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. செட் ஆஃப் ஆர்டர் பேரில் ரைட் பண்ண சொன்னாங்க. எஃப் வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேரில் ரைட் பண்ணியாச்சு. அண்டு ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதில் இமேஜஸ் எல்லாம் எடுத்தால் தான் ரேஞ்ச். இதில் என்னென்ன இமேஜஸ் இருக்குன்னு பாருங்கள். 3 5 11, மறுபடியும் பாருங்கள் ஒரு 3 வந்துடுச்சு. ஒரு 3 மட்டும் தான் வரணும், அனதர் 3 வந்துச்சுன்னா நம்ம ரைட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. 3 5 11 அகெயின் 3 வந்துடுச்சு, விட்டுருங்க. 13 7 5 ஆல்ரெடி வந்துடுச்சு, விட்டுறலாம். 2 17. ஓகேங்களா. இப்போ அண்டர்லைன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இந்த 7 வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம ரைட் பண்ணோம். ஓகேங்களா. அதுவும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இதே ஆர்டரில் ரைட் பண்ணிக்கோங்க. 3 5 11 13 7 2 17 இந்த ஆர்டரில் ரைட் பண்ணிவிட்டு இப்படி எழுதுனாலும் கரெக்டு. இல்லை கரெக்டான ஆர்டரில் ரைட் பண்ணணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணிக்கோங்க. ரேஞ்ச் ஆஃப் f is equal to set of, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2, அடுத்தது 3 5, நெக்ஸ்ட்டு 7 11 13 அண்டு 17. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், எஃப் வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேரில் ரைட் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அண்ட் ரேஞ்ச் ஆஃப் எஃப் கேட்டிருந்தாங்க, அதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இவ்வளோ தான் சம். தேங்க்யூ.